ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த பல நாட்களாக நாம் ரட்சிப்பை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலையும் குறிப்பாக ரட்சிப்பு என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அல்லது இப்படி சொல்லலாம், கிறிஸ்தவர்களுடைய அடையாளமே ரட்சிப்பு. மொத்த கிறிஸ்தவர்களை நம்ம எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ரட்சிக்கப்படாத மக்கள். அப்போ கிறிஸ்தவர்களுக்கான அடையாளமே இந்த ரட்சிப்பு. இதை குறித்த பல காரியங்கள் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த ரட்சிப்பு என்று பார்க்கும் பொழுது அதில் அந்த கன்வர்ஷன், அந்த மனமாற்றம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். நம்மளுடைய தண்டனைக்காக அந்த சப்ஸ்டிடியூஷன், நமக்கு பதிலாக தண்டிக்கப்பட்ட அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்னும் நிறைய காரியங்கள், அதாவது ரெக்கன்சிலியேஷன், தேவனோட ஒப்புரவாகுதல், ப்ரொபிஷியேஷன், பாவ நிவாரண பலி, ரெமிஷன், எப்படி நம்மளுடைய பாவம் நீக்கப்பட்டது, எப்படி ரெடம்ஷன், அந்த மீட்பு நமக்கு கிடைத்தது, எப்படி தேவனுடைய நீதி நமக்குள் புகுத்தப்பட்டது, இம்ப்யூட்டேஷன், எப்படி நம்ம மறுபடியும் பிறந்தோம், ரீஜெனரேஷன், எப்படி தேவன் நம்மளை புத்திர சுவிகாரமாக நம்மளை தம்முடைய புத்திரராக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அடாப்ஷன், அதுக்கப்புறம் நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன், அதையும் தாண்டி பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன், இப்படி பல காரியங்களை பார்த்தோம். இது எல்லாமே எது உள்ள இருக்குன்னா, நம்ம ஒரே வார்த்தை ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நமக்கு இவ்வளோ விஷயமும் தெரியுமாங்கிறது தான் பிரச்சனை. அது எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, இதை தெரிந்ததுக்கு அப்புறமாவது இதனோட வேல்யூ நமக்கு புரியணும். இப்போ பல முறை நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தேவன் இந்த ஆசீர்வாதத்தை தரணும், அந்த ஆசீர்வாதத்தை தரணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலையே, இதை செய்யலையே, அதை செய்யலையே அப்படிங்கிறோம். ஆனால் பிரதானமாக என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத குறித்த உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா, கிடைக்கப்படாத ஆசீர்வாதங்களை குறித்து முறுமுறுக்கிறவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். என்ன கிடைச்சிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இதெல்லாம் நம்ம சென்னை பாஷையில் சொல்லப்போனால் சப்ப மேட்ரு அப்படிங்கிற உணர்வு வரணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம குறித்து படிக்கிறோம். டாக்டரினெல்லாம் இருக்குன்னா யோசிக்காதீங்க, இதெல்லாம் கிறிஸ்தவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஏபிசிடி. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம அலட்சியமாக இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதே தெரியல. சரி, கடந்த வாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த எலெக்ஷன், அதாவது எப்படி நாம் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டோம், தேவன் எப்படி நம்மை தெரிந்து கொண்டாருங்கிறத குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, புறஜாதியர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் வசனத்தை கேட்குறாங்க, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஆனால் அடுத்த வரி சொல்லுது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் மகிமைப்படுத்தினாங்க. ஆனால் விசுவாசித்தது யாருன்னா, நித்திய ஜீவனுக்கென்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் தான் அந்த எலெக்ஷனை பற்றி பேசுது. எபேசியர் 1:4 வசனம் எல்லாருக்குமே தெரியும். எப்போ பிரதர் தெரிந்து கொண்டார் உங்களை அப்படின்னா, எரேமியாட்ட கேட்டால் சொல்வார், என் தாயின் கருவில் இருக்கும் போதே என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்வார். ஆனால் பவுல் எழுதும் போது எழுதுகிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். அதான் நான் கடந்த நாட்களில் சொல்லியிருந்தேன். பவுல் பிரயாணம் பண்ணி போகும்பொழுது, தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்பொழுது பவுல் தேவனை தெரிந்து கொண்டார். ஆனால் தேவன் எப்போ பவுலை தெரிந்து கொண்டாருன்னா, கலாத்தியரில் எழுதும் போது சொல்கிறாரு, என் தாயின் கருவில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். ஆனால் இங்கே எபேசியரில் சொல்கிறாரு, நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து தான் சுவிசேஷமே உங்ககிட்ட வல்லமையாக வந்துருச்சு அப்படின்னு. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பேசிக்காக என்ன சொல்ல வரேன், நான் இன்றைக்கி ரசிக்கப்படலை, நேற்று ரசிக்கப்படலை. உலக தோற்றத்துக்கு முன்னுமே இருந்து தேவன் என்னை மார்க் பண்ணி தூக்கிட்டார். என்னை என் மேலே கண்ணு வச்சுட்டாரு, என் மேலே ஆசை வச்சுட்டாரு, என் மேலே பாசம் வச்சுட்டாரு, என்னை மீட்டெடுக்கன்னு முடிவு பண்ணிட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாம் புரியுதோ இல்லையோ, தேவனை எனக்கு எப்போ தெரியுங்கிறத விட தேவனுக்கு என்ன எப்போ தெரியும்னா, உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவனுக்கு என்ன தெரியும். சரி, இதனால் இப்போ நீங்கள் என்ன பிரதர் செய்ய போகிறீங்க? ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு, 1 மாதமாக அவங்கள லவ் பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் இப்படி நோ சொன்னால் எப்படி, நோ மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு பையன் போய் சொன்ன உடனே அந்த பொண்ணு திருப்பி இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் அது 1 மாதமாக தான் என் பின்னை சுற்றிட்டுருக்கிறீங்க, நான் கடந்த 4 வருஷமாக உங்களை தான் தேடிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ உடனே இந்த பையன் என்ன பண்ணுவான், அடுத்து வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தான் அப்படிமா பார்த்தீங்களா? இப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் ஆண்டவரை 20வது வயசில் ஏற்றுக்கொண்டேன், 22வது வயசில் ஏற்றுக்கொண்டேன், அப்போவே இருந்து இந்த ஆண்டவரை நான் லவ் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னால், ஆண்டவர் திரும்ப சொல்கிறாரு,
தம்பி, நீ என்ன உன்னோட 17வது வயசுல இருந்தோ 20வது வயசுல இருந்தோ இல்லை ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து என்ன நீ லவ் பண்ண ஆரம்பிச்ச. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, முந்தியே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ நாள் ஆண்டவர் அப்படின்னு கேட்டால், நான் பிறந்ததுக்கு அப்புறமா இல்லைப்பா, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னிருந்தே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் இந்த ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், இன்னும் இந்த ஆண்டவருக்காக நம்ம எப்படி வாழணும், அதுதான் இந்த சத்தியத்தினுடைய சாராம்சம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். இதே தெரிந்து கொள்ளப்படுதலை பற்றி தான் பேசுது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு. எப்படி ரட்சிப்படைகிறோம்? ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம், சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். இதுதான் நம்ம ரட்சிப்புங்கிற ப்ராசஸில் ஜேர்னி. அதாவது எப்படி வளர்கிறோம், சாப்பிட்டு தூங்கி வளர்கிறோம், எப்படி ஸ்ட்ரென்த் ஆகிறோம், எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ஆகிறோம், எப்படி ரட்சிப்படைகிறோம், ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்கிறதுனாலே நம்ம ரட்சிப்படைகிறோம். இதை எப்போ திட்டமிட்டார்? ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. கொஞ்சம் மாற்றி சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களை தேவன் ஆதி முதலே தெரிந்து கொண்டார். அப்படியா? எதுக்கு? ரட்சிப்படையும்படிக்கு. ஓ அப்படியா? ரட்சிப்படை என்ன செய்யணும்? ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் நம்ம எப்படி இந்த சத்தியத்தெல்லாம் கேட்ட உடனே எப்போவே என்ன தெரிந்தெடுத்தார் தெரியுமா, எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறாரு தெரியுமா அந்த ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குமாக்கும். உண்மை. அவ்வளோ தூரம் லவ் பண்ணுற அந்த ஆண்டவருக்காக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்பது அடிப்படையிலே ஆவியானவராலும் வசனத்தினாலும் உண்டாகிறது. இந்த ஆவியானவரால் நாம் தினம் தினம் பரிசுத்தமாக்கப்படுகிறோமா? இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறதுல விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கிறோமா? வேதத்து மேலே இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு கூடிக்கிட்டே வருதா? இன்னும் அதையும் தாண்டி இந்த ஆவியானவரால் தினம் தினம் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே வரீங்களா? நேற்று இருந்த கோபத்தினுடைய அளவு இன்னைக்கு குறைஞ்சிடுச்சா? அந்த பொண்ணை போய் ஒரு மாதமாக உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு மேலே இருந்த பாசத்துக்கும், இல்லை சார் நீங்கள் என்ன 1 மாதமாக லவ் பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களை 4 வருஷமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம பின்ன 4 வருஷம் ஒரு பொண்ணு இப்படி பைத்தியமாக இருந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு அன்பு, ஒரு அழிந்து போகிற அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் தோன்றக்கூடிய அதுக்கே, அந்த லவ்வுக்கே வருதுன்னா, அன்புன்னா என்ன அர்த்தம்னு சொல்லக்கூடிய தேவனால தான் நமக்கு அன்புன்னா என்னடே தெரிய ஆரம்பிச்சுது. அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பாக இருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் எப்போ தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால், ரட்சிப்பு அடையும்படிக்கு. எப்படி ரட்சிப்பு அடையணும்னு தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, இந்த ஆவியினாலே பரிசுத்தமாகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும். உங்கள் முன்னே 2 கேள்வி தான் நான் வைக்க விரும்புகிறேன். தினம் தினம் இந்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறாரா? தினம் தினம் இந்த சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்கிறீங்களா? யோசிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொண்டது என்னவோ சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டது என்னவோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே. அப்பேற்பட்ட அந்த அன்பை நினைத்து நாங்கள் மெய் சிலிர்க்கிறோம் அப்பா. இந்த அன்புக்காக நன்றி. உம்மை போல எங்களை நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இவ்வளவு நாட்கள் இவ்வளவு முறை நாங்கள் தவறியும் எங்களை நீங்கள் தவற விடலை ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இன்னும் நாங்கள் அனுதினமும் பரிசுத்தமாகவும், இன்னும் இந்த சத்தியத்தை அதிகமாய் விசுவாசித்து எங்களோட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சாயலில் விருத்தி அடையவும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.